வணக்கம் மக்களே. நம்ம ஹலாங் பேயோட 2வது பாட்டில் வந்தாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே முதல்ல வந்து இங்கே வர்றது, எப்படி வர்றது, என்ன வர எல்லாம் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த இது போய் பாருங்கள். இந்த இப்போ நான் சொன்ன அந்த டயோ பீச் வந்தாச்சு. இது ஒரு பக்கத்தில் வந்து மலைகளை ஒட்டின மாதிரியே வந்து பீச் மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா குளிக்கிறதோட ட்ரெஸ்ஸு நல்லா எல்லாம் இறங்கியாச்சு. நீங்கள் அப்படின்னா அந்த போட்லேருந்து வந்து 2 வித டைமிங் கொடுக்குறாங்க. ஒன்று மொத்தத்துக்கு 45 மினிட்ஸு. ஒன்று நீங்கள் குளிங்க, இல்லைன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பாருங்க போது பாருங்கள். அது மேலே இந்த மலைக்கு உச்சியில் போனீங்கன்னா அங்கேயிருந்து ஃபுல் வியூ பார்க்கலாம். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஆனால் ஒரு நேராக போகிறாங்க, படி போகிறாங்க பாருங்கள். ஒரு 200 படி போல் ஏறி போகணும் மேலே. ஆனால் இங்கேருந்து வியூ தாறுமாறாக இருக்கும். அங்கே போகிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் கொஞ்சம் வயசானவங்க வந்து கீழே குளிச்சுட்டு இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து 5 பேர் வந்து மேலே ஏறி போகிறாங்க. நான் மேலே ஏறி போகலை, ஏன்னா நமக்கே மூச்சு வாங்குது. ஆனால் நம்ம கீழே கடலில் குளிக்கிறது இது நல்லா லென்த்தாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா இது பார்க்கலாம், வியூ பார்க்கலாம். பாருங்க ஜாலியாக குளிக்கிற மக்கள். நம்ம கூட வந்தாலும் 2-3 பேர் தான் நம்ம கூட இங்கே குளிக்கிறது வந்தாங்க. பாக்கி பேர் எல்லாம் மேலே ஏறி போயிட்டாங்க. மேலே வந்துட்ட பிறகு தான் அப்புறம் மேலே வந்து கீழே வந்துட்ட பிறகு தான் அப்போ அவங்க அனுபவத்தை கிடைச்சி எல்லாம் சூப்பர் வியூவாக இருக்குது, எல்லா இதுவும் பார்க்கலாம், எல்லா இதுவும் பார்க்குற மாதிரி இருக்குது மேலே அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம அதை மேலே போகணும்னு ஆசை. நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமே. காலு வர பெண்டு கடலுக்கு இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இதுதான் அந்த 3 இடத்துல முதல் இடம் இந்த பீச்சு. அடுத்து வந்து கயோக்குன்றது வந்து இந்த மலை உள்ளார ஒரு இது கேவு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்க்குறது. அது வந்து அப்போ 3வது தான் வந்து இந்த மார்பிள் கேவு. அதை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி போக வேண்டியதான். எல்லாம் டூரிஸ்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் கொடி வச்சுட்டு எக்கச்சக்க போட்டு பாருங்கள், ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், அந்த போட்டு எது வருதுன்றதை நம்ம பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. இவர் தான் அந்த டைடாப் அப்படின்னு போட்டு பாருங்கள். இவர் தான் அந்த கண்டுபிடிச்சவர் இந்த ஏரியாவை. நல்லா அவருக்கு ஒரு சிலையை வச்சு விட்டாங்க. டயோ அதில் போய் எதை போட்டுருங்க பாருங்கள். டைடாப் ஐலாண்ட். நல்ல அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அது நம்ம அது தகுந்த மாதிரி நல்லா சிமெண்ட்டு தர அமைச்சு இந்த பக்கம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்து அந்த இது குரூசி போட்டில் வந்து நிற்கிற இடம் வரிசை அந்த இடத்துல போட்டு இன்ட்ரோடக்ஷன் டயன்டான் லைன் லொக்கேட்டு the most attractive destination. ஏதோ ஒரு பேரை போட்டு ஒரு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அந்த இடத்த. இதுக்கு தனி டிக்கெட்லாம் கிடையாது. அங்கே தான் நம்ம கப்பலில் இதில் போட்டில் ஏற வேண்டியது தான். இவங்க ஒரு இடப்ப கட்டிமா. அதில் இந்த முதல் இடம் வந்து இந்த டயோ பீச்சு. பே மேனேஜ்மெண்ட் போட்டு நம்ம போட்டு கிடையாது. நம்ம போட்டு வந்து 2 பக்கமும் படி இருக்கும் ஏற மாதிரி. இதை வரது பாருங்க, அதுதான் நம்ம போட்டு. ஆனால் ஒரே மாதிரியே எல்லா போட்டும் இருக்குது. அதில் 2-3 வித்தியாசம் தெரியும் என்னன்றது. அதை நம்ம பார்த்து தான் இருந்தோம். இல்லைனாக்கா சிக்கல் எந்த போட்டு ஆனால் அவனும் அனௌன்ஸ் பண்ண விட்டுறான். மொத்தத்தில் எண்ணிக்கிறான்னு ஏறுறப்ப
என்ன எத்தனை பேர் இருக்காங்க நம்ம இதில் இந்த பஸ்ஸில் டூர் போனோம்லாம் பார்த்திங்கன்னா யாரை பக்கத்து சீட்டில் வரலையாப்பா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. யாரும் நம்மளே 4-5 மணி நேரம் பழகிட்டு வரோமா, இவங்க வரல அவங்க வரலன்னா அப்போல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க. நம்ம மக்கள் 45 நிமிஷத்துல வருது, அது இஷ்டத்துக்கு 2 போகுது. அந்த மாதிரி எங்கள் போட்டில் ரொம்ப நேரம் மைக்கில் கத்திக்கிட்டே இருக்கான், இவங்க 2 பேரும் வரல, வாங்க வாங்க இந்த மாதிரி இந்த போட்டு உள்ள இன்னும் 2 பேராக காணுங்க. அவன் இங்கே கடலில் குளிச்சுட்டு அப்புறம் மாடிக்கு மேலே போயிருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் வரது எவ்வளோ லேட்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போல் வேஸ்ட்டாக போயிடுச்சு. கத்திக்கிட்டு இருக்காங்க மைக்கில், வாங்க வாங்கினா. அப்புறம்லாம் அந்த இவன் கைடு இருக்கான், ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. அதெல்லாம் அவனே இறங்கி போய் இங்கே அங்கேன்னு போய் தேடி ஆளை பிடிச்சி ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆளை இழுத்து கொண்டு வந்தானோ ஆளை. அந்த மாதிரி பெரும்பாலும் ஏன்னா அவங்க கைடு பொழப்பு பெரும்பொழப்பாக இருக்கும். எனக்கு இப்போ 40 பேரை கொண்டு போனால் 40 பேரையும் திருப்பி கொண்டு போய் விடணுமே. 38 பேர் 25 பேரை கொண்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் அப்படி இப்படி அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்துட்டானோ ஒரு மாதிரியே ஆளை கொண்டு வந்து ஏற்றிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த இது பாருங்கள், அந்த மலை மேலே ஏறுறாங்க பாருங்கள். இந்த படியில் ஏறி தான் மேலே போகும். மேலே உச்சியில் போய் அந்த அழகு பேவோட அழகு ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா மக்கள்லாம் போகுது, வரவங்களை கேட்டாலும் சொன்னால் ரொம்ப கேட்கல போய். ஆனால் ஃபாரின் இடத்துல அவன் சரசாரமாக இருக்கான். நம்ம தான் வயசாகிடுச்சு, அதை வச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் சாப்பிட்றதாகட்டும் இதாகட்டும் சின்ன பேக் வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கானோ. நம்மளால் அப்படி போக முடியல. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மவுண்டன் ராக். அதுக்கு தான் இப்போ அழைச்சி வந்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு இது டயோ அது முடிஞ்சிடுச்சு. இது நல்லா உயரமாக 2-3 மலைகள் தாண்டி இருக்குது. ஒன்று பெரிய மலை, சின்ன மலை, படியில் ஏறவே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா குகை, இந்த பாருங்க, ஏதோ ஒரு சின்ன குகை. இது வாசலில் இந்த கைடு வராரு. அது என்ன டீட்டெயில் எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. என்ன எப்படி இருக்கணும் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாறைகள். அந்த காலத்தில் வந்து இங்கே நிறைய குரங்குகள் ஜாஸ்தியாக. இந்த குரங்குலாம் வந்து மழை புயல்லாம் வருதில்ல, அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் வந்து இங்கே வந்து அடைஞ்சிடணும். உள்ளே அடைஞ்சா பார்த்தாக்கா உள்ளே வந்து மேலேருந்து தண்ணி அந்த இது கசிஞ்சு உள்ளே பாருங்க, சொட்டாக தண்ணி ஊற்றி பாருங்க, அப்படியே பாறை மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். நல்லா உள்ள லைட்டிங் வசதிலாம் நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் கோவக்குள்ளார போகிற மாதிரி இருக்கு பாருங்க. கைடு சொல்லிட்டே போகிறாரு, ஏன் பார்த்து வாங்க, அங்கே பார்த்து வாங்க. லைட் வச்சுருக்காங்க. நம்ம கீழே வந்து தரை வந்து சம்மதெல்லாம் கிடையாது, பாறை அப்படியே உளுந்து இது பண்ணாங்க. அதனால் அங்கங்கே பார்த்திங்கனாக்கா மேடு பள்ளமாக இருக்கும். அதனால் அவர் நுழையிறப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கைடு. ஆரஞ்சு சட்டை போட்டுக்கு வர்ற எங்கள் கைடு. இப்படி இதான் பண்ணணும், தலையை பார்த்து கீழே வரணும், மேலே எல்லாம் உழுவுன மாதிரி அப்படியே பாறையாகி கிடக்கு பாருங்க. தலையில் கொடுத்துருந்தா தலையில் பட்டுச்சுன்னா அழகாம், தலை பொத்தலாயிரும். அந்த மாதிரி இது இருட்டில் லைட்டிங் பண்ணி நல்லா. அவங்க குரூப்பை வேறு பார்த்துக்கணும். நான் குரூப்பு மாறி போயிடுச்சுனாக்கா சிக்கல். ஏன்னா நம்ம போகிறது ஒரு பக்கமாக இருக்கும், வரது வேறு பக்கம். அவங்க போட்டில் வரப்போ சொல்லுவாங்க, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் 3வது கீழே நுழைஞ்சி வரையப்போ அந்த பக்கம் வரும் போட்டுன்னு. இல்லை எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களால் நடக்க முடியலன்னாங்க, நீங்கள் அந்த போட்லேயே உட்காந்துக்கலாம் பேசாமல். அவனே அங்கே அந்த பக்கத்தில் அந்த 3வது குகை முடிஞ்சு வர இடத்துல அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் உடம்பு முடியாமல் மேலே ஏறிட்டு, ஏன்னா மேலே ஏறி 2-3 குகையை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த குகைக்கு போவோம். அந்த மாதிரி போயிட்டு தான் நம்ம வேறு பக்கம் ஒரு பக்கமாக நுழைஞ்சி வேறு பக்கம் வெளியில் வந்துடுவோம். அங்கே தான் போட்டு நிற்கும். அந்த மாதிரி மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க.
அந்த காலத்தில் இயற்கையாகவே அழிஞ்சிடும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடல், இப்போ நம்ம போகிறது கடல் மட்டத்துக்கு கீழே. ஏன்னா கடல் கீழே மட்டம் தண்ணி இன்னும் உள்ளே வந்துடாதுன்னு கேட்காதீங்க, தண்ணி வராது, அந்த மாதிரி இருக்குது. இந்த இதப்போ வந்து தண்ணி நிறையா ஒழுகுற மாதிரி இருக்குமா. இந்த நான் சொன்ன சீசனை தவிர ஜூன் ஜூலை பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டயத்தில் வந்து தண்ணி அந்த அங்கே இது வழியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் அதான் சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் போனோம் நடுவில் ஒரு நாள் கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதா இருந்துச்சு. அதனால் இந்த செவ்வாய் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், காலியாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு இடத்துக்கு அழகாக பார்த்துட்டு வரலாம். வேக இதெல்லாம் பார்க்குது, இருந்தாலும் வந்து கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு குரூப்பாக வராங்களா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60லேருந்து 70 போட்டு போகலாம் பார்த்தீங்களா. ஆனால் ஒரே டயத்துலேயே ஒரே இடத்துக்கு போக மாட்டேன்றாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த அந்த 3 ப்ரோக்ராம் வந்து மாற்றி, சில பேர் முதல்ல கயாக்கு போகிறாங்க, அப்புறமே மார்பிள் மவுண்டைன் வராங்க, லாஸ்ட்டாக வந்து டியோ பீச்சு போகிறாங்க. சில இடத்துல டியோ பீச்சு போயிட்டு கயாக்கு போயிட்டு மார்பிள் மவுண்டைன் கட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிறதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க. டே அப்பா, இந்த பக்கத்துலேருந்து எடுத்துருங்க, அந்த பக்கத்தில் ஆள் போயிட்டுருக்காங்க பாருங்க. இதே போய் குறுக்கெல்லாம் போக முடியாது, குறுக்கெல்லாம் நடுவில் பள்ளமாக இருக்கும். அந்த பாறை இது ரொம்ப கவனமாக போகும். அதனால் சுற்றிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இந்த பக்கத்து போய் அந்த பக்கத்து வர மாதிரி பாறைகள் அந்த மாதிரி கைடு விளக்கம் சொல்கிறார் ஒவ்வொருக்கும். And many people say that it's different thing, something for fun. And you know, in Vietnam, we call it the happy finger. எத்தனை ஆண்டுகளாக இருக்குதோ தெரியல, மிக பழமையானதாக இருக்கும். அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே இருக்குது. அதை வந்து வெளியில் வந்தால் பாருங்கள், வியூ பாருங்கள், அந்த மலை மேலேருந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை பாருங்க, நம்ம இறக்கிவிட்டதோட இப்போ இந்த அந்த அங்கே கீழே தான் நம்ம போவோம். இன்னொரு மலை, இன்னொரு கோயிலில் போய் அங்கே தான் அந்த கப்பல்கள்லாம் வந்து சேருது. நம்ம வந்த கப்பல்கள்லாம் அங்கே நிற்கிது. நம்ம இது பாருங்கள், இந்த கரையில் ஏறி அந்த கரையில் வந்துடும். இந்த கப்பலில் இறக்குறாங்க பாருங்கள், இந்த போட்டில் இறக்கி விடுவோம். அப்படியே அந்த வழியாக வந்து உள்ளேற பாதை இருக்குது, அது வழியாக இந்த மாதிரி மக்கள் வராங்க பாருங்கள். அப்படியே உள்ளேற போய் அந்த உள்ளே பெரிய குகையை பார்த்துட்டு அடுத்த மாதிரி கீழே இறங்கி வந்து மேலே இன்னொரு குகை. எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்கவுங்க மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. போய் எடுத்துகிட்டு வரீங்க, எவ்வளோ தான் ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ தான். வேறு வேர்க்கு வந்தால் வெறும் வேர்க்கு வேறு உள்ளே காற்றே இல்லையா. இதாக இது மலை மலையை எடுக்கிறாங்க சூப்பராக. ஒரு மலை தொடர் மாதிரி இருக்குது. இது வந்து மிக மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் படுத்துருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வளைவாக இருக்க மாதிரி அந்த அமைப்பை பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. மேலேருந்து பார்க்கலாம், மேலே போய் யார் பார்க்குறது, ஹெலிகாப்டரில் ட்ராகன் படுத்துருக்க மாதிரி இருக்குமா. நமக்கு என்ன ட்ராகன் படுத்த இது படுத்துட்டான்னா, நமக்கு இது இயற்கை காட்சி நல்லா அருமையாக பார்க்காமலே இருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த மலையை விட்டுட்டு அப்படியே கிளம்பி உள்ள நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து எல்லாம் அவங்க அந்த இதில் எடுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த தான் கயாக்குன்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் 7-8 பேர் போகிற போட்டு இருக்குது. சிங்கிளாக வாங்கிட்டு போகலாம். சிங்கிளாக வந்து யார், இந்த ஃபாரினர்ஸ் தான் எடுத்து போனானுங்க. நமக்கு இதை பாட்டு தனியாக துடுப்பை கொடுத்தா நம்ம எப்படி ஓட்டுறது அது. ஆனால் எங்கெல்லாம் வந்தவங்க யாரோ 2 பேர் ஒருத்தரும் தனியாக ஒரு போட்டு எடுத்து போனாங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க மலை. அது கீழே வந்து பாதை அப்படியே குனிஞ்சிக்கணும். நல்லா அருமையாக இருக்கும், த்ரில்லாக இருக்கும்னு வச்சிங்களேன். அந்த உள்ளர இங்கேருந்து அங்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மழை தான், எங்கேயும் வெளியில் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 6 பேர் போனோம். அதே மாதிரி எல்லாம் நுழைய பாருங்க போட்டு கயாக்
இப்போ மக்கள் கொடுக்குற சத்தத்தை பாருங்கள். ஒன்று நம்ம இது மலை ட்ரெயினில் குகைக்குள்ளே போகிறப்ப கற்றுவோம்ல, அந்த மாதிரி சவுண்டு. மலைக்கு இந்த பக்கம் வந்தாச்சு, இந்த குகையில் நுழைஞ்சி இந்த பக்கம் வந்தாச்சு. வியூ எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றிலும் மலை, நடுவில் குளம் இருக்கிற மாதிரி சுற்றிலும் மலை. இந்த ஏரியில் எல்லாம் அவங்கவுங்க போயிட்டு வராங்க. அப்படியே தனியாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் அதே பாதை வழியாக இந்த வர ஒருத்தர் தனியாக வர பாருங்க, 2 பேரும். கயாக் வயசானவங்களே தான் எல்லாம் வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம குரூப்பு, இல்லை நம்ம போட்டில் வந்தவங்க. ஜெர்மனி, இட்டாலி, இந்த மாதிரி பல்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இது வழி தேடி போகிறதுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இது சுற்றிலும் வந்து ஒரே மலை தான். நடுவில் வந்து பெரிய குளம் இருக்கிற மாதிரி அந்த பேக் வாட்டரே உள்ள இருக்குது. அதில் அப்படி போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட வேண்டியது தான். வெளியில் மறுபடியும் உள்ள வந்து வெளியில் வரும். நான் மறக்காமல் இந்த அலாங் பே விட்டுறாதீங்க. வியட்நாம் வந்தாங்க அவசியம். 3500 காசு கொடுத்தா போதும், எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும். கிளம்புற அங்கேயிருந்து கிளம்பி 7 மணி போல் கிளம்பி வந்து முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு இது முடிச்சுட்டு அடுத்து வந்து சன்செட் கப்பல் திருப்பி ரிட்டர்னாக போகிறோம். மேலேருந்து வந்து நம்ம அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நல்லா சவுண்டு கொடுக்குறாரு பாருங்க. சன்செட், இதுக்கப்புறம் சன்செட் முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தான். சாயங்காலம் டீ பிஸ்கட் தராங்க, சாப்பிட்டுட்டு மேலே இருந்துட்டு அப்படியே போக வேண்டியது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல சந்திப்போம். குட் பை.